வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது அஸ்டெக் பேரரசி அப்படிங்கிற ஒரு வரலாற்று நோவல். இதோட களம் 16ஆம் நூற்றாண்டு மெக்சிகோ. ம். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான அஸ்டெக் பேரரசு, இன்னொரு பக்கம் ஸ்பானிய படையெடுப்பாளர்கள். ஆமா. 2 உலகங்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதுற ஒரு காலகட்டம். ஆனா இது வெறும் வரலாற்று புத்தகம் மாதிரி இல்ல. இது ஒரு பெண்ணோட கதை. அதுதான் இதுல முக்கியம். அந்த சரித்திர புயலோட மையத்துல நிக்கிற ஒரு பெண். அவங்க பேரு மாலின்சே. இளவரசியா பொறந்து சொந்த மக்களாலேயே அடிமையா விற்கப்பட்டு, கடைசியில ஸ்பானிய தளபதி எர்னான் கார்ட்டெஸோட மொழிபெயர்ப்பாளரா, காதலியா மாறுறாங்க. இங்கதான் நம்மளோட முக்கியமான கேள்வியே ஆரம்பிக்குது. இந்த ஆய்வு முழுக்க நம்ம இத தான் பார்க்க போறோம். மாலின்சேவோட கதை காதலின் கதையா, இல்ல தன் இனத்தையே காட்டிக் கொடுத்த ஒரு துரோகத்தின் கதையா? ஒரு பேரரசோட வீழ்ச்சிய ஒரு பெண்ணோட இதயம் தீர்மானிச்சிருக்க முடியுமா? வாங்க இது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாவல் சொல்ற மாதிரி மாலின்சேவோட வாழ்க்கை ஒரு ஸ்வர்க்கத்துல தொடங்குது. அவங்க ஒரு அஸ்டெக் இளவரசி. ஆமா, அதிகாரம், மரியாதைன்னு எல்லாமே இருக்கு. ஆனா அடுத்த கணமே எல்லாமே தலைகீழா மாறுது. அவங்கள அடிமைத்தனத்துல தள்ளிடுறாங்க. இதுதான் கதையோட அச்சாணின்னே சொல்லலாம். அந்த வீழ்ச்சி ம்ஹும். சும்மா ஒரு சம்பவமா நம்ம பார்க்க முடியாது. ஓஹோ. யோசிச்சு பாருங்க, ஒரு நொடியில உங்க உலகம் மொத்தம் மாறிடுது. இந்த நிலைமையில ஒருத்தரோட மனசு எப்படி இருக்கும்? இது அவங்கள பழிவாங்க தூண்டிருக்குமா? இல்ல, இல்ல எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுன்னு ஒரு வெறிய கொடுத்திருக்குமா? நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஏன் ஈனோ, ஏன் மக்கள் நம்ம சொல்றோமே, அந்த பற்றுதலே அவங்களுக்கு இருந்திருக்குமா? கரெக்ட். ஏன்னா அவங்கள அடிமையா வித்ததே அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தானே. ஆமா. அந்த மனநிலையில தான் ஒரு அந்நியன் உள்ள வர்றான். ஸ்பானிய படையெடுப்பாளன் எர்னான் கோர்ட்டெஸ். அப்போ மாலின்சேவுக்கு அவர் ஒரு எதிரியா தெரிஞ்சிருப்பாரா? இல்ல ஒரு வாய்ப்பா தெரிஞ்சிருப்பாரா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம். அந்த சூழல்ல தான் கோட்டஸ் வர்றாரு. மாலின்சே அவருக்கு மொழிபெயர்ப்பாளரா மட்டும் இல்லாம காதலியாகவும் மாறுறாங்க. ஆனா நாவல் இத ஒரு சாதாரண காதல் கதைன்னு சொல்லல. ஆமா, சிக்கலான காதல் கதை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. அந்த சிக்கலானங்கிற வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு போல. அந்த வார்த்தை தான் இங்க திறவுகோல். ஏன்னா இந்த உறவுல எது காதல், எது அரசியல், எது உயிர் பிழைக்க போடுற கணக்குன்னு நம்மால பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிங்க. கோர்ட்டஸ பொறுத்தவரைக்கும் மாலின்சே வெறும் மொழிபெயர்ப்பாளர் இல்ல. சரி. அவங்க தான் அவரோட கண்கள், காதுகள், உள்ளூர் மொழி, கலாச்சாரம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யாருக்கு எதிரி, இந்த எல்லா இன்டெலிஜென்ஸும் மாலின்சே கிட்ட இருந்து தான் வருது. அப்ப அவங்க இல்லாம கோர்ட்டஸால ஒரு அடி கூட முன்னாடி போயிருக்க முடியாது. நிச்சயமா. அப்போ கார்ட்டஸ்க்கு மாலின்சே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். சரி, மாலின்சே பக்கம் இருந்து பார்த்தா? அடிமையா இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு படையோட தளபதியே பாதுகாப்பு கொடுக்கறான்னா, அது சாகர நிலைமையில இருந்து மறுபடியும் பொறந்து வர்ற மாதிரி தானே. ஆமா, ஆமா. கார்ட்டஸோட ஆதரவு அவங்களுக்கு வெறும் அதிகாரம் இல்ல, அது அவங்களோட ஆயுள். இந்த உறவுல அன்பு இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அதிகாரத்தாலையும் அவசியத்தாலையும் பின்னப்பட்ட ஒரு அன்பு. ஒரு நிமிஷம். அப்போ அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு கணக்கு இருந்திருக்குமா? இது செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு ஆலோசனை ஓடிட்டே இருந்திருக்குமா? இருக்கலாம். இல்லனா அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசு அப்படி வேலை செஞ்சிருக்கலாம். இதுதான் இந்த கதையோட சைக்காலஜிக்கல் த்ரில். ஓஹோ. அவங்க கார்ட்டஸ் மேல காட்டுறது உண்மையாவே காதலா, இல்ல தன்னை அடிமையா வித்த மக்களை பழிவாங்க கிடைச்ச ஒரு ஆயுதமா அவரை பாக்குறாங்களா? இல்ல, இது ரெண்டும் இல்லாம ஆமா, இல்ல இல்ல ரெண்டுமே இல்லாண்ட அந்த நேரத்துல உயிர் பிழைக்க என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சாங்களா? இந்த நாவல் நமக்கு நேரடியான பதில்களை தராம கேள்விகளை மட்டும்தான் எழுப்புதுன்னு தோணுது. இந்த குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி நாவலோட ஒரு நீண்ட விளக்கம் மாலின்சேவோட வாழ்க்கையை எப்படி சொல்லுது. அதிகாரம், காதல் மற்றும் தன் இனத்திற்கே இழைத்த துரோகம் என்ற முக்கோண போராட்டத்தில் ஒரு பெண்ணின் இதயம் எவ்வாறு நசுக்கப்பட்டது. ஹங், அந்த முக்கோண போராட்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா. ஏன்னா இது மாலின்சேவை நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கல. 3 பக்கம் இருந்தும் அவங்கள இழுக்கிற சக்திகளை பத்தி பேசுது. என்னன்னா அது? ஒரு பக்கம் அவங்க பிறந்த இனம், அவங்க ரத்தம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒருத்த மேல வர்ற காதல். மூணாவதா இது எல்லாத்துக்கும் மேல மனுஷனுக்கு இயல்பா இருக்கிற உயிர் வாழணுங்கிற வெறி. நீங்க கொடுத்த ஒரு ஆடியோ குறிப்பிலையும் இதே கேள்வி நேரடியாவே வருது. மாலின்சே கோர்ட்டஸை நேசித்தாளா அல்லது தன் மக்களை காப்பாற்ற போராடினாளா அப்படின்னு. ம், இது ரெண்டுமே ஒரே நேரத்துல சாத்தியமா? ஒருத்தரை காதலிச்சுட்டே அவர் அழிக்க நினைக்கிற ஒரு கூட்டத்தை காப்பாத்தவும் நினைக்க முடியுமா? அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகமே.
ஒருவேளை அவங்க ரெண்டையுமே செய்ய நினைச்சிருக்கலாம். எப்படி? கோர்டஸோட காதலை பயன்படுத்தி ஸ்பானியர்களோட தாக்குதலை குறைக்கலாம், தேவையில்லாத ரத்த களறிய தவிர்க்கலாம் நினைச்சிருக்கலாம். ஒரு பாலமா இருக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு, குறிப்பா அஸ்டெக் மக்களுக்கு அவங்க ஒரு துரோகியா தானே தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்களோட இந்த உள்மன போராட்டம் எல்லாம் யாருக்கு புரியும்? யாருக்குமே புரியாது. இதுதான் இந்த மாதிரி வரலாற்று பாத்திரங்களோட சாபக்கேடு. அவங்க எடுக்கிற ஒரு முடிவு கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை பாதிக்கும். ஆனா அந்த முடிவு எடுக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. நாவல் சொல்ற மாதிரி இது துரோகத்திற்கும் காதலுக்கும் இடையிலான ஒரு மெல்லிய கோட்டில் நடக்கிற பயணம். ஆமா, அந்த கோடு எவ்வளோ மெல்லிசுன்னா சில சமயம் அவங்களுக்கே தாங்கள் எந்த பக்கம் நிக்கிறோம்னு தெரிஞ்சிருக்குமான்னு சந்தேகம்தான். நீங்க சொல்றத பார்த்தா இந்த நாவல் நம்ம கிட்ட நீங்க மாலின் சேவா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிற மாதிரி இருக்கு. சரிதான். ஒன்னு, உங்க இனத்தோட சேர்ந்து அடிமையா செத்துப்போ, இல்ல எதிரியோட சேர்ந்து உயிர் வாழ். ரொம்பவே கஷ்டமான ஒரு தேர்வு. சரிதான். இந்த தனிப்பட்ட போராட்டம் தான் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வோட மையப்புள்ளியா இருக்கு. அதுதான் அஸ்டெக் பேரரசின் அழிவு. ஆமா, இந்த நாவல் ஒரு பக்கம் அஸ்டெக் கலாச்சாரத்தின் பொற்காலத்தையும், இன்னொரு பக்கம் ஸ்பானிஷ் படையெடுப்பின் ரத்தம் சிந்திய பக்கங்களையும் காட்டுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் வானுயர்ந்த பிரமிடுகள், தங்கம் கொழிக்கிற நகரங்கள். உச்சகட்ட நாகரிகம். ஆமா, மறுபக்கம் பீரங்கிகளோடும் துப்பாக்கிகளோடும் வர்ற ஒரு சின்ன படை அந்த நாகரிகத்தையே தரமட்டமாக்குது. இந்த இடத்துல தான் வரலாற்று நாவல்களோட மேஜிக் வேலை செய்யுது. எப்படின்னு சொல்றீங்க? அஸ்டெக் பேரரசு எப்படி வீழ்ந்துச்சுன்னு ஒரு வரலாற்று கிளாஸ்ல கேட்டா நமக்கு தேதிகளும் போர் நடந்த இடங்களும் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா ஆனா அந்த பேரழிவோட நடுவுல நின்ன மாலின்சேயோட கண்களால அத பாக்கும்போது தான் அதோட உண்மையான வலி நமக்கு உரைக்கும். எனக்கு ஒரு காட்சி மனசுல ஓடுது. ஒருவேளை நாவல்ல இப்படி இருக்கலாம். மாலின்சே கார்டஸ் கேக்குற தங்கத்தோட அளவை அவங்க மக்களுக்கு மொழிபெயர்க்கறாங்க. ம், அப்போ கூட்டத்துல நிக்கிற ஒரு அஸ்டெக் பெரியவரோட முகத்துல தெரியற பயமும் கையாளாகாத்தனமோ அவங்க சின்ன வயசுல பார்த்த அவங்க அப்பாவோட முகத்தை ஞாபகப்படுத்தியிருக்கலாம். அந்த ஒரு நொடியில அவங்க மனசு எவ்ளோ உடைஞ்சு போயிருக்கும். ரொம்ப அருமையான கற்பனை. ஒரு மாபெரும் வரலாற்று துரோகங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மன உடைவுகளோட தொகுப்பு தான். ஆமா, ஸ்பானியர்களோட தங்கம் மேல இருந்த வெறி ஒரு பக்கம், மாலின்சேவோட காதல், பழிவாங்கல், உயிர் பிழைக்கும் போராட்டம்னு அவங்க மனப்போராட்டம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி ஒரு பேரரசே சின்னாபின்னமாயிருக்கு. சரிதான். அப்போ அஸ்டெக் பேரரசோட வீழ்ச்சிக்கு ராணுவ பலம், நோய் தொற்று மாதிரி காரணங்கள் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தானா? ஒரு மனித உறவு தான் முக்கியமான காரணமா இருந்திருக்குமா? இந்த நாவலோட பார்வை அப்படிதான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா மாலின்சேவோட மொழிபெயர்ப்பு அவங்களோட ராஜதந்திர அறிவு இல்லாம, அந்த உள்ளூர் ஆதரவு இல்லாம, வெறும் சில 100 ஸ்பானிய வீரர்களால பல லட்சம் வீரர்களை கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சிருக்கவே முடியாது. அப்போ வரலாற்றோட திருப்பு முனையே ஒரு மொழிபெயர்ப்புல, ஒரு காதல் உறவுல தான் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த நாவல் ஒரு கண்டத்தின் தலைவிதியை மாற்றிய ஒரு துரோகம் அப்படின்னும், மற்றும் வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட ஒரு தியாகம் அப்படின்னு ரெண்டையுமே பத்தி பேசுதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஏன்னா துரோகம், தியாகம் ரெண்டுமே பாக்குறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்தது தானே. ஆமா. அஸ்டெக்குகளோட பார்வையில அவங்க செஞ்சது துரோகம். ஆனா பல வருஷமா அஸ்டெக்குகளால் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த மற்ற பழங்குடியினரோட பார்வையில அவங்க ஒரு மீட்பர். ஓஹோ, ஒரு ஹீரோயின் மாதிரி. ஆமா. ஆனா மாலின்சேவோட பார்வையில அது ஒருவேளை தியாகமா இருந்திருக்கலாம். தன் சொந்த சந்தோஷம், நிம்மதி, அடையாளம் எல்லாத்தையும் ஒரு பெரிய மாற்றத்துக்காக தியாகம் செஞ்சிருக்கலாம். ஆக சுருக்கமா சொன்னா, இந்த 12 அத்தியாயம் கொண்ட அஸ்டெக் இளவரசி நாவல் மாலின்சே நல்லவரா கெட்டவரான நமக்கு தீர்ப்பு சொல்ல வரல. இல்ல, நிச்சயமா அது நோக்கம் இல்ல. வரலாறுங்கிறது கருப்பு வெள்ளை இல்லைங்கிறத தாண்டி அது எவ்வளவு குழப்பமானது, எவ்வளவு கொடூரமானதுன்னு காட்டுறது தான் இதோட நோக்கம். ம். சில நேரங்கள்ல சரியான தேர்வுன்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. 2 தப்பான தேர்வுகள்ல எது குறைவான சேதாரத்தை ஏற்படுத்தணும் மட்டும்தான் யோசிக்க முடியும். மாலின்சே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்களோட தனிப்பட்ட உணர்வுகள், ஒரு காதல், ஒரு கோபம், இதெல்லாம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு இந்த நாவல் நமக்கு உணர்த்த முயற்சிக்குது. ஆமா, பெரிய பெரிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் ராஜாக்களும் தளபதிகளும் எடுக்கிற முடிவுகளால மட்டும் நடக்கறதில்ல. மாலின்சே மாதிரி சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான சூழ்நிலைகள்ல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால தான் வரலாறே உருவாகுதுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். அப்போ அஸ்டெக் இளவரசி நாவல் வழியா நாம பாக்குற மாலின்சேவோட கதா வெறும் காதல், துரோகம்ங்கிறதெல்லாம் தாண்டி அதிகாரம், தியாகம், உயிர் பிழைத்தல்,
ஒரு பேரரசின் வீழ்ச்சின்னு பல அடுக்குகள் கொண்ட ஒரு சிக்கலான வரலாற்று புதிரா நம்ம முன்னாடி நிக்குது. சரி. அவர் எடுத்த முடிவுகள் சரி, தப்புன்னு தீர்ப்பு சொல்றத விட, அந்த முடிவுகளை எடுக்க அவர தள்ளிய சூழ்நிலைகள புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் இந்த நாவல் நமக்கு குடுக்கற அனுபவம். சரி, இந்த ஆழமான ஆய்வுக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்விய விட்டுட்டு போறோம். ம். வரலாறு பெரும்பாலும் ஜெயிக்கிறவங்களால தான் எழுதப்படுது. இந்த கதையில ஜெயிச்சது கார்ட்டஸும் ஸ்பானியர்களும். அவங்க எழுதின வரலாற்றுல மாலின்சே மாதிரி தோத்து போனவங்க பக்கத்துல நின்ன ஒருத்தரோட உண்மையான நோக்கத்த நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியுமா? அவர ஒரு துரோகின்னு முத்திர குத்துறது ரொம்ப சுலபம். ஆனா, அந்த இக்கட்டான சூழ்நிலையில தனக்கு கிடைச்ச ஒரே ஒரு உயிர் பிழைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்ட ஒரு மனுஷியா அவர பார்க்க நம்மால முடியுமா? யோசிச்சு பாருங்க.